ஹாய் கைஸ், இன்டர்வியூவில் ஊப் கொஷின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினேஷன் மட்டும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரியல் டைம் சினாரியோ கொடுத்து டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆன்சர் தெரியாமல் ஸ்டாப் ஆகி நிற்க போகிறீங்களா? அப்போனா அங்கேயே இன்டர்வியூ முடிஞ்சு போய்டும். அதுக்கு தான் இந்த வீடியோவில் எப்படி நம்ம சினாரியோ பேஸ்டு ஊப் கொஷின்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெல்கம் டு மை சேனல். ஹவு டு ஆன்சரிங் சினாரியோ கொஷின் அப்படின்னு நமக்கு கொடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்டர்வியூவில் டேரெக்டாக கொஷின் கோடிங்க சொல்லாதீங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ரெண்டாவது அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு, ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பாக ஹேஸியல் ரிலேஷன்ஷிப்பானு அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்து அப்ளைங் த ஊப்ஸ் பில்லோ நான் சொல்ல கொடுத்த அந்த 4 விஷயங்களில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மென்ஷன் ஸ்கேனபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க்கோட சிஸ்டம் வச்சு நமக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னன்னா சிம்பிள் பேங்கிங் சினாரியோ யூஸிங் ஊப்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, கஸ்டமர், இதெல்லாம் ஆப்ஜெக்ட். என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ப்ரைவேட் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணால் பேமெண்ட் மெத்தடுக்கு, யூபிஐ, கார்டு, நெட் பேங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவர் புரிஞ்சுப்பார் நீங்கள் ஆர்கிடெக்சர் லெவலில் திங்கிங் பண்ணுறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு வெஹிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் டிசைன் பண்ணணும், எதை சப்போர்ட் பண்ணால் காரு, பைக்கு அண்ட் ட்ரக்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் கான்செப்ட் என்னன்னா வெஹிக்கல் அப்படின்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணோம். காமன் மெத்தட் இதில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கும், ஓவர் ரைடாக இருக்கும். எதுனா சைல்ட் கிளாஸ் எல்லாமே ஓவர் ரைட் மெத்தடாக இருக்கும். இப்போது ரன் டைம் பாலினாமிசம் யூஸிங் மெத்தட் ஓவர் ரைடு அப்படிங்கிறது தான் வெஹிக்கலுக்கான இது. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு கம்பெனிக்கு நீங்கள் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா கிரெடிட் கார்டு, யூபிஐ அண்ட் பேங்க் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம். இதை கரெக்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா நம்ம டூ நாட் யூஸிங் இஃபல்ஸ் ஆர் ஈச் டைப், எல்லா டைப்புக்கும் இஃபல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இம்ப்ளிமெண்ட்டில் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, யூபிஐ பேமெண்ட்டு, பேபல் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம். யூஸிங் இன்டர்ஃபேஸ் என்ஷூர் லூஸ்லி கப்புல்டு அண்ட் ஸ்கேனபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி அப்படின்னா டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா லைப்ரரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி யூஸிங் புக் கிளாஸு, யூசர் கிளாஸு, லைப்ரரி கிளாஸு, இந்தமாதிரி என்கேப்சுலேஷன் புக்கோட ஸ்டேட்டஸ். இங்கே எப்படின்னா புக்கு இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ ஹேஸியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் கம்பசிஷன் அப்படின்ட்டு. இப்போது இது எப்படி சொன்னால் ஹேஸியல் ரிலேஷன்ஷிப் யூஸிங் காம்போசிஷன் அப்படிங்கிற நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹவு டு டிசைன் த கார்ட் சிஸ்டம் வித் டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட் டைப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்னென்னா யூஸிங் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் கான்செப்ட்ஸாக யூஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்டர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். என்னென்னா ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட்டு, ப்ரீமியம் யூசர் டிஸ்கவுண்ட்டு, கூப்பன் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோசிங் ஃபார் த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ரோலிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எம்ப்ளாயி, டெவலப்பரு, மேனேஜரு, டெஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம்னா பேஸ் கிளாஸு எம்ப்ளாயி அப்படின்ட்டு, ஓவர் ரைட் மெத்தட் கால்குலேட்டிங் சேலரி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் லாஜிக் இன் சைல்டு கிளாஸாக இருக்கும். ஏன்னா டெவலப்பருக்கு தனியாக எழுதுவோம், மேனேஜருக்கு தனியாக எழுதுவோம், டெஸ்ட் கேஸுக்கு தனியாக எழுதுவோம். இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது பாலினாமிசம் ப்ளஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்டும் கலந்து வருது. நிறைய கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏடிஎம் மிஷின் டிசைனு. இப்போ என்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஊப்ஸ் எப்படி கான்செப்ட் இதுவாகுது, என்கேப்சுலேஷன் ஃபார் பின், அதாவது நம்மளால் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக பின் அப்படிங்கிறத நம்ம ஹைட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் ஃபார் த டிரான்சாக்ஷன், இன்டர்ஃபேஸ் எங்கே யூஸ் ஆகும்னா டிரான்சாக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் த இன்னர் ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். லூஸ்லி கப்புள் பிட்வீன் ஏடிஎம் அண்டு பேங்க் சர்வருக்கும் ஏடிஎம்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் லூஸ்லி கப்புள்டாக இருக்கும். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுது, மெயிலு, எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் புஷிங் நோட்டிஃபிகேஷன், இதுக்கெல்லாம் எப்படி சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா கிரியேட் த நோட்டிஃபிகேஷன் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். இம்ப்ளிமெண்ட் மெயில் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், புஷிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 3 நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஈஸி டு ஆட் நியூ நோட்டிஃபிகேஷன் டைப் லேட்டராக நம்ம புதுசாக வர்றதை நம்ம ஈஸியாக நம்ம நியூவாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம்.
கேரக்டர்ஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இதில் வந்து அட்டாக் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வேலாக இருக்கும். ஒன்று கன்னாக இருக்கலாம், இல்லை மேஜிக்காக இருக்கலாம், இல்லை கத்தி வச்சு எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கான கொஷின்ஸுக்கு எப்படின்னா பெஸ்ட்டு இதுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இது அட்டாக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ரன் டைம் மிசமாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக இது பண்ண முடியும் என்ன அப்படிங்கிறத. அடுத்தது வர சினாரியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஃபுட் ஆர்டர் அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து ஒரு சொமாட்டோவோ இல்லை சுசுக்கியோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம எப்படி இதுவாக இருக்குன்னு யூசரோட கிளாஸ் இருக்கணும், ரெஸ்டாரண்ட் கிளாஸு, ஆர்டர் கிளாஸு, பேமெண்ட் இன்டர்ஃபேஸு, ஆர்டர் கிளாஸு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காம்போசிஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ஷனும் இருக்கும், ப்ளஸ் லூஸ்லி கப்புள்டு, இது மூணுத்தையும் கம்பைனேஷன் பண்ணி ஒரு காம்போவாக நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்டர்வியூவில் ப்ரோ ஸ்ட்ரக்சரில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல்டன் ஃபார்முலா என்னென்னா எப்போ நம்மளால் டிசைன் பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் கோர் என்டிட்டி எந்தெந்த மாதிரியான இது அப்ஜெக்ட்ஸ் இங்கே உள்ளே வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறது, யூஸிங் இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கோடோட ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா என்ஷூர்டு வந்து லூஸ்லி கப்புலர் ஸ்கேலபிலிட்டியாக இருக்கான்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் ஓரளவு ஆன்சர் சொல்ல முடியும். இப்போது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தது எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.